எல்லாரும் இந்த நேரம் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னன்னா சினிமா கான் நடந்துச்சு இல்லையா, அதுல அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரெய்லரை வந்து வியூவர்ஸ்க்கு போட்டு காட்டியிருந்தாங்களாம். அதை பார்த்துட்டு வந்த கிரியேட்டர்ஸ்லாம் நிறைய வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதை பத்தி டிஸ்கிரிப்ஷன் பண்ணி நான் நினைக்கிற மாதிரி ஒபிஷியலா ஒன்னும் இல்ல விட போறாங்க இந்த வீக்ல தான். ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லயே நம்ம ப்ரொஃபசர் எக்ஸ் வந்து ஒரு இன்கஷன் ஈவெண்ட்டை வந்து பாத்துக்க இருக்க மாதிரி ஒரு கவலையுடன் பாத்துக்க இருக்க மாதிரி ஒரு காட்சி ஒன்று போட்டிருந்தாங்களாம். நான் நினைக்கிற மாதிரி அது நம்ம டோபி மெக்வயர்ட் யூனிவர்ஸ் அழிகிறத தான் அந்த ப்ரொஃபசர் எக்ஸ் அப்படி பாத்துக்கு இருந்தாருன்னு. அடுத்து நம்ம ஷாங்சியும் கேம் பிளட் ஃபைட் பண்ற மாதிரி ஒரு சீன் ஒன்று நடக்குது. ரெண்டு பேருமே நல்லவங்க தான். நான் நினைக்கிற மாதிரி ரெண்டு பேர் யாருன்னு அறிமுகம் என்னால ஃபைட் பண்ணிருக்காங்களா இருக்கும். கடைசியில் எப்படி ஒன்னா சேர்ந்து டூம் எதிர்க்க தான் போறாங்க. அடுத்து நம்ம மிஸ்டிகோ, அவங்கள தெரியும், நீங்க எக்ஸ்மேன் படம் முந்தி பார்த்துருந்தீங்கன்னா பார்க்கலாட்டி பார்த்துட்டு வந்துருங்க, அவங்கள பத்தி விவரமா இருக்கும். அவங்க வந்து நம்ம எலேனா, அதாவது நம்ம இப்ப புது அவெஞ்சர்ஸ்ல இருக்க ஒரு லேடி இருப்பாங்களே, அவங்களோட கெட்டப்ல வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறாங்களாம். அதாவது அவங்க உருவத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறாங்களாம். அடுத்து நம்ம தோர் தான் நம்ம புது அவெஞ்சர்ஸ் டீமை லீட் பண்ணிட்டு போறது. அவர் தானே மூத்தவர். நம்ம தோருக்கும் டூமுக்குமே ஒரு பெரிய ஃபைட் ஒன்று போகுது. ஃபுல் ஃபோர்ஸோட நம்ம தோர் வந்து ஸ்டோன் பேக்கரால அடிக்கிறாரு. அதையும் நம்ம அசால்ட்டா டூம் வந்து தடுத்துட்டு போயிடுறாரு. என் கேம்ல பார்த்த நம்ம ஸ்டீவ் ரோஜர்ஸ் இதுல எப்பேர் ஆகிறதா ஒரு கதை போய்கிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே நம்ம தோருக்கு அதிசயம், இது இம்பாசிபிள், இப்படி நடக்க இயலாது. அடுத்து நம்ம மியால் மேயர் நம்ம தோர் விட்டு கையை விட்டு நம்ம ஸ்டீவ் ரோஜர்ஸ் விட்டு கைக்கு போகுது. இப்படி இந்த டீசல் ட்ரெய்லரை முடிச்சிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபுல் வீடியோ வரும். அது அவங்க எப்ப ட்ரெய்லர் விடுவாங்களோ அதை பார்த்துட்டு தான் போடணும்.